السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وذكرهم بأيام الله إن في ذلك لآيات لكل صبار شكور. وقال النبي صلى الله عليه وسلم صيام يوم عاشوراء أحتسب على الله أن يكفر السنة التي قبله أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العظيم. பெரும்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய பெரும் கிருபையாலும் கருணையாலும் இஸ்லாமிய ஆண்டின் துவக்க மாதமாகிய முஹர்ரம் மாதத்தை அடைந்து அந்த மாதத்தினுடைய 3வது நாளில் ஜுமாவினுடைய தினத்தில் இறை இல்லத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கின்றோம். முஹர்ரம் மாதத்திலிருந்து முதல் நாளில் இருந்து எண்ணி வரக்கூடிய 10வது நாளை யௌமு ஆஷூரா, ஆஷூராவினுடைய நாள், 10ஆம் நாள் என்ற பொருள்பட ஆஷூராவுடைய தினம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த உலகத்தில் அரபுகளுக்கு முன்பாக மிக சிறந்த சீர்மிக்க சமுதாயமாக வாழ்ந்த யூத சமுதாயம், அவர்கள் தங்களுடைய ஆண்டின் துவக்க மாதத்தை திஷ்ரி என்ற பெயரை கொண்டு அழைத்து வந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய வழிபாரிலிருந்து வந்த அரபுகளாகட்டும் யூதர்களாகட்டும் தங்களுடைய ஆண்டின் துவக்க மாதத்தை முஹர்ரம் என்பதாக அரபுகளும் திஷ்ரி என்பதாக யூதர்களும் வெவ்வேறு பெயர்களை கொண்டு அழைத்து வந்தாலும் அவர்களுடைய ஆண்டின் துவக்க மாதமாகிய அந்த மாதத்தினுடைய அரபுகளுடைய முஹர்ரம் மாதத்தின் 10வது நாளும் யூதர்களுடைய திஷ்ரி மாதத்தினுடைய 10வது நாளும் ஒரே நாளில் வந்து சேர்வதால் சங்கமிப்பதால் அதற்கு யௌமுல் ஆஷூரா, 2 10கள் சங்கமிக்கக்கூடிய நாள் என்று அது அழைக்கப்படுகிறது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு விளக்கம் தருகின்றார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்வான், வதக்கிருஹும் பிஅய்யாமில்லாஹ், நபியே அல்லாஹ்வினுடைய நாட்களை அவர்களுக்கு நீர் நினைவுபடுத்துவீராக. 300க்கும் மேற்பட்ட நாட்களில் வருடத்தில் அல்லாஹ்வினுடைய நாட்கள் என்று ஒரு சில நாட்கள் இருக்கின்றன. அல்லாஹ்வினுடைய நாட்கள் என்றால் எல்லாம் அல்லாஹ் படைத்த நாள் தானே? அப்படி அல்ல, அல்லாஹ்வினுடைய வல்லமைகள் வெளிப்பட்ட நாட்கள். அந்த நாட்களை மக்களுக்கு நீர் நினைவுபடுத்துவீராக என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கின்றான். அந்த அடிப்படையில் நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆஷூராவினுடைய தினம் அது முக்கியத்துவம் வாய்ந்த அம்சங்களை கொண்ட ஒரு நாள் மட்டுமல்லாமல் பல்வேறு விதமான வரலாற்று திருப்புமுனைகளை கொண்டிருக்கக்கூடிய நாள். இப்படிப்பட்ட இந்த நாளை முஸ்லிம் சமூகமாகிய நாம் அந்த ஆஷூராவினுடைய தினத்தை வெறுமனே ஒரு சடங்கிற்காக நோன்பு நோக்கக்கூடிய நாளாக, ஒரு தினமாக நாம் பார்க்கக்கூடாது என்பது முதல் விஷயம். இஸ்லாமிய சமூகம் அந்த நாளை ஒரு சடங்கிற்காக ஒரு சம்பிரதாயத்திற்காக நோன்பு நோக்கப்படக்கூடிய நாள் என்று பார்க்கக்கூடாது. அந்த நாளினுடைய நோன்பை குறித்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது
அஃவலு ஸியாமி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், ரமலானிற்கு அடுத்தபடியாக சிறந்த நோன்பு என்று பார்க்கும் பொழுது அல்லாஹ்வினுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதத்தில் நோக்கப்படக்கூடிய நோன்பு என்று ஒரு ஹதீஸில் சொல்வார்கள். பிரிதொரு ஹதீஸில் சொல்லும் பொழுது முஸ்லிம் ஷரீஃபனுடைய பதிவு, ஸியாமு யௌமி ஆஷூரா, ஆஷூராவினுடைய தினத்தில் நோக்கப்படக்கூடிய நோன்பாகிறது. அஹ்தஸிபு, அந்த நோன்பை நான் இப்படி கருதுகின்றேன், எப்படி, அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு, அதற்கு முந்தைய ஓர் ஆண்டினுடைய பாவத்திற்கான பரிகாரமாக அல்லாஹ் ஆக்குவான் என்று நான் ஆதரவு வைக்கின்றேன், நான் கருதுகின்றேன், நினைக்கின்றேன் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அது அடிப்படையில் நாம் எல்லாம் எதிர்நோக்கி கொண்டு இருக்கக்கூடிய புனிதமான ஆஷூரா, அந்த ஆஷூராவை தழுவி வரக்கூடிய முஹர்ரம் மாதத்தினுடைய 9 மற்றும் 10 இந்த நாட்கள்ல நோன்பு நோற்பது என்பது தங்களுடைய கடந்த ஆண்டினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற மகத்தான பலனை அடைந்து கொள்ள வேண்டும் என்று நாடுகின்றனர் இஸ்லாமிய சமூகம். 90க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய சமூகம், 90% சமூகம் இந்த நாளிலே நோன்பு நோற்பதை உலக அளவில் நாம் பார்க்கின்றோம். காரணம், நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானிற்கு அடுத்தபடியாக ஒரு சிறந்த நோன்பு, இந்த சமூகத்தால் நோக்கப்படக்கூடிய கடைபிடிக்கப்படக்கூடிய நோன்புகளில் சிறந்த நோன்பு ஆஷூராவுடைய நோன்பு. அந்த நோன்பு எப்படிப்பட்ட நோன்பு? அதற்கு முந்தைய கடந்த ஆண்டினுடைய பாவங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிக்கப்படுவதை நான் ஆதரவு வைக்கின்றேன், நான் நினைக்கின்றேன், எண்ணுகின்றேன் என்று நபி அவர்கள் சொன்ன அந்த முன்னறிவிப்பின் அடிப்படையில், அந்த சுப செய்தியின் பஷாரத் அடிப்படையில் கடந்த ஆண்டினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மகத்தான நற்பலனை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதாக இந்த சமூகம் நாடுகின்றார்கள். நியாயமான சரியான நாட்டம் தான், சரியான எண்ணம் தான், சரியான நோக்கம் தான் என்றாலும் கூட இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை, முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரை எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் அந்த வழிபாட்டினுடைய தாற்பயத்தை புரிந்து கொண்டு அதற்கு பிறகு அந்த வழிபாட்டை நிறைவேற்றுவது என்பது அதனுடைய மதிப்பை கூட்டுகிறது. அது தொழுகையாக இருக்கட்டும், நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி, ஜிஹாது, சதகா எதுவாக இருந்தாலும் அந்த வழிபாட்டினுடைய இபாதத்தினுடைய அமலினுடைய தாற்பயம் என்ன என்று விளங்கி அதற்கு பிறகு அந்த வழிபாட்டை நிறைவேற்றும் பொழுது அதனுடைய மதிப்பை அது கூட்டுகின்றது. அது அடிப்படையில் ஆஷூராவினுடைய நோன்பின் மூலமாக நாம் முழுமையான பலனை அடைந்து கொள்வதற்கு முதலாக அந்த ஆஷூரா தினத்தினுடைய ஆன்மீக ரீதியாக, வரலாற்று ரீதியாக அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆன்மீக ரீதியான உயர்வு என்ன, வரலாற்று ரீதியான பாடம் என்ன என்பதனை அறிந்து அந்த நோன்பை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய, எதிர்வரக்கூடிய ஆஷூரா நோன்பை இந்த சமூகம் அடைவது என்பது அது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. முதல் விஷயம் என்று பார்க்கும் பொழுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்ட அதிசயம் நிகழ்ந்த நாள். இந்த சமூகத்திற்கு பரிச்சயமான வரலாறு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆண்டவர்களுடைய வரலாறு அப்படிங்கிறது இந்த சமூகத்திற்கு பரிச்சயமான வரலாறு. புகாரி முஸ்லிமுடைய பதிவு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வருகின்றார்கள். அங்கு வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அங்கு வசிக்கக்கூடிய யூதர்கள் ஆஷூரா தினத்தில் நோன்பு நோக்கின்றார்கள். அப்படி நோன்பு நோக்கக்கூடிய யூதர்களை பார்த்து நபி அவர்கள் கேட்கின்றார்கள், மஹாதல் யௌம் அல்லதி தஸூமுனஹு, நீங்க இந்த நாள்ல நோன்பு நோக்கின்றீர்களே, இது என்ன நாள் என்று கேட்கின்றார்கள். அதற்கு யூதர்களுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய ஆன்சர் பதில், ஹாதா யௌமுன் அதீம், இது ஒரு மகத்தான நாள், இது ஒரு நல்ல நாள், மகத்தான நாள். எப்படி, என்ன நடந்துச்சு இந்த நாள்ல? அன்ஜல்லாஹு ஃபீஹி மூஸா வ கௌமஹு, இந்த நாள்ல தான் அல்லாஹ் தஆலா மூசாவையும் அவருடைய கூட்டத்தார்களையும் நைல் நதியில இருந்து ஃபிரௌனுடைய தாக்குதலில் இருந்து காப்பாற்றினான். அதே நாளில் அதே நைல் நதியில் ஃபிரௌனையும் அவருடைய கூட்டத்தாரையும் நைல் நதியில் அல்லாஹ் தஆலா மூழ்கடித்தான். மூசா சுக்ரன். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நோன்பு நோற்றார்கள். எனவே அவர்களுடைய வழிபாடாக இருக்கக்கூடிய நாங்களும் அவர்களுடைய சுன்னாவை கடைபிடித்து நோன்பு நோக்கின்றோம் என்பதாக சொல்கிறார்கள் யூதர்கள்.
இந்த யூதர்களுடைய விளக்கத்தை கேட்ட நபி அவர்கள் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? நபி அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா? அப்படியா, அந்த நாளை கடைபிடிக்கிறாங்க, கண்ணியப்படுத்துறாங்க, என்ன ரீசன், என்ன காரணம் என்று யூதர்களிடத்துல கேட்கும் பொழுது இன்ன காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியா என்று கேட்டுவிட்டு கடந்து செல்லவில்லை. அந்த இடத்துல ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார்கள். புகாரி முஸ்லிமினுடைய பதிவு என்ன சொல்றாங்கன்னா, நல்ல கவனப்படுத்த வேண்டிய, சிந்தனையை தூண்டக்கூடிய செய்தி. மூசாவினுடைய வழிமுறையை கடைபிடிப்பதில் உங்களை விட நாங்கள் தான் நெருக்கமானவர்கள், ஏற்றமானவர்கள். மூசாவினுடைய என்னதான் நீங்கள் மூசாவினுடைய சமுதாயமாக கௌமாக இருந்தாலும் அந்த மூசாவினுடைய சுன்னாவை கடைபிடிப்பதில் உங்களை விட நாங்கள் தான் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள், ஏற்றமானவர்கள் என்பதாக சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் நோன்பு நோக்கின்றார்கள். முஸ்லிம்களை நோன்பு நோக்குமாறு கட்டளை இருக்கிறார்கள். புகாரி முஸ்லிமினுடைய பதிவு. இதில் என்ன விளங்குகிறது என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆஷூராவினுடைய மைய கருவாக இது ஆஷூரா தினத்தினுடைய நோன்பினுடைய நோக்கம் என்ன, மக்சத் என்று சொல்வார்கள் அரபியில, நோக்கம் என்ன என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு, அவர்களுடைய ஹிஸ்டரி, இன்றைக்கு வாழக்கூடிய இஸ்லாமிய சமூக மக்களுடைய ஆன்மீக பாரம்பரியத்தினுடைய ஒரு பகுதியாக மீட்டெடுக்கப்படுகிறது. ஆன்மீக ரீதியான ஒரு பாரம்பரியத்தினுடைய பகுதியாக மீட்டெடுக்கப்படுகிறது. மட்டுமல்லாமல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிமார்களிலேயே சிறந்த ஒரு நபி, தௌராத் என்ற வேதம் வழங்கப்பட்ட நபி. அந்த அடிப்படையில் நபி என்ற தரஜாவை தாண்டி அவர்கள் ரசூல் என்ற தூதுவர், இறைவனுடைய தூதுவர் என்ற அந்த தரஜாவை அடைகின்றார்கள். உலுல் அஸ்மி என்பதாக சொல்வார்கள். உலுல் அஸ்மி என்று சொன்னால் உறுதிமிக்க நபிமார்கள். அந்த உறுதிமிக்க நபிமார்களுடைய பட்டியல்ல ஒரு 5 நபிமார்கள் இடம் பெறுவார்கள். அந்த 5 நபிமார்கள்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒருவர். அப்படிப்பட்ட அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்படுவதற்கு முன்பாக, நபித்துவம் கொடுக்கப்பட்ட பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் எதிர்கொண்ட அந்த போராட்டம், அவர்களுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில அவர் எதிர்கொண்ட போராட்டங்கள் இன்றைக்கு ஈமான்தாரிகளாக நம்பிக்கையாளர்களாக வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில நாம எதிர்கொள்ளக்கூடிய போராட்டங்கள், இந்த இரண்டிற்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கின்றது. நெருக்கமான தொடர்பு இருக்கின்றது. எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த மூசா நபி அவருடைய வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கையில அவர் எதிர்கொண்ட போராட்டங்கள் பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் கடந்து இன்று வாழக்கூடிய நாம், நம்முடைய வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில நாம் எதிர்கொள்ளக்கூடிய போராட்டங்கள், இந்த இரண்டிற்குமான நெருக்கமான தொடர்பை விவரிக்கின்றார்கள். புகாரியினுடைய பதிவு. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு சந்தர்ப்பத்தில் முஸ்லீம், இஸ்லாத்தை சார்ந்த முஸ்லீம்கள்ல ஒரு மனிதரும் யூதர்கள்ல ஒரு மனிதரும் ஒருவர் மற்றவரை திட்டிக் கொள்கின்றார். இது எப்ப நடக்குது? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல நடக்குது. ஒரு யூதனும் ஒரு முஸ்லீமும் மாறி மாறி தங்களை திட்டிக் கொள்கின்றார்கள். அப்ப முஸ்லீம் சொல்கின்றார் யூதனை பார்த்து, வல்லதி இஸ்தபா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் ஆலமீன, இந்த உலகத்தார்களிலேயே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறந்த நபியாக தேர்ந்தெடுத்து அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு நான் சொல்கின்றேன் என்று அவர் பேசுறார். இதை கேட்ட யூதர், வல்லதி இஸ்தபா மூசா அலல் ஆலமீன், இந்த உலகத்தார்களிலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறந்த நபியாக தேர்ந்தெடுத்து அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு நான் சொல்றேன் என்பதாக 2 பேருக்கும் வாக்குவாதம். எதை பற்றிய வாக்குவாதம்? எனக்கு நான் பின்பற்றக்கூடிய நபி சிறந்தவரா அல்லது நீ பின்பற்றக்கூடிய நபி சிறந்தவரா என்பதற்கான வாக்குவாதம் 2 பேருக்கு மத்தியில் நடக்குது. அந்த நேரத்தில் கோபப்பட்ட முஸ்லிம் தன்னுடைய கையை உயர்த்தி யகூதியனுடைய கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சிடுறார். எப்ராஹிமுடைய நபியை நீ உயர்ந்தவர் இல்லை என்பதாக சொல்லலாம். அது ஈமானிய உணர்வு. அந்த உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக அவர் என்ன செய்கின்றார்? யூதனை கன்னத்தில் ஓங்கி அடித்து விடுகின்றார். அடிவாங்கிய யூதர் நேரடியாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் செல்கின்றார். சென்று ஃபஅக்பரஹு பில்லதி கான மின் அம்ரிஹி வ அம்ரில் முஸ்லிமீன்,
தனக்கும் தன்னோட இன்னொரு இஸ்லாமிய சகோதரனுக்கும் நடந்த அந்த வாக்குவாதத்தினுடைய கரு என்ன, அதில் என்னெல்லாம் நாங்கள் பேசிக்கிட்டோம், ஷேர் பண்ணிக்கிட்டோம், கடைசியில் அந்த வாக்குவாதம் எங்கே வந்து முடிஞ்சிச்சு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யூதர் சொல்றார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியார் முஸ்லிமை அழைத்து வர சொல்கின்றார்கள். அழைத்து வர சொல்லி பொதுவாக ஒரு செய்தி அந்த இடத்துல பதிவு செய்கின்றார்கள். என்ன செய்தி என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் லா துஹஜ்ஜிரூனி அலா மூசா, லா துஹஜ்ஜிரூனி அலா மூசா, மூசாவை விட என்னை நீங்கள் சிறப்பு படுத்தி விடாதீர்கள், எனக்கு முதல் இடத்தை கொடுத்து என்னை உயர்த்தி விடாதீங்க. ஏன் சொல்றேன் தெரியுமா? எதற்காக இப்படி சொல்கின்றேன் தெரியுமா? நாளை மறுமை நாள்ல அனைத்து மனிதர்களும் மூர்ச்சையாகி விடுவார்கள். எல்லாம் மயக்க போட்டு கீழே விழுந்துருவாங்க, எல்லாரும் மௌத்தாயிருவாங்க. அந்த மயக்கம் தெளிந்து மூர்ச்சையானதில் இருந்து தெளிவடைந்து மயக்கம் தெளிந்து எழுபவர்களில் முதலாவது நபராக நான் இருப்பேன். முதலாவது நபராக நான் தான் இருப்பேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எந்திரிச்சு பார்ப்பேன். அந்த நேரத்தில் மூசா பாத்திஷுன் பிஜானிபில் அரிசி, இறைவனுடைய அரிசியினுடைய ஒரு பகுதியை அப்படியே பிடித்து தொங்கிக் கொண்டு இருப்பார். பார்க்கக்கூடிய நேரத்தில் அப்பதான் முதல் நபராக நான் எழுவேன். மயக்கம் தெளிந்து நான் எழுந்து பார்ப்பேன். மூசா நபி அந்த நேரத்தில் இறைவனுடைய அரிசை பிடித்து தொங்கிக் கொண்டு இருப்பார். அப்ப நான் நினைப்பேன், ஃபல அதிரி, எனக்கு தெரியாது, அகான ஃபீமன் ஸயக ஃபஅஃபாக கப்லி, மூர்ச்சையானவர்களில் ஒருவராக மூசா ஆகி மயக்கம் தெளிந்து எனக்கு முன்பே ஒருவேளை எழுந்திருத்திருக்கலாம், அல்லது கான மின்னன் இஸ்தஸ்னா அது இஸ்தஸ்னல்லாக, அல்லது மூர்ச்சையாக தேவையில்லை என்ற விதிவிலக்கு மூசாவிற்கு அளிக்கப்பட்டு இருக்கலாம் அல்லாஹ்வால் என்பது எனக்கு தெரியல அப்படிங்கிற ஹதீஸை முடிக்கிறாங்க. இந்த இடத்துல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல தன்னுடைய தன்னடக்கத்தை, தன்னுடைய பணிவை, மற்ற நபிமார்களை தன்னை விட உயர்த்தி பேசுவதில் இதெல்லாம் காட்டினாலும் கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த உம்மத்திற்குமான நெருங்கிய தொடர்பை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல விவரிக்கிறாங்க. எந்த அளவு சொல்றாரு, எந்த அளவு வரலாற்று ரீதியாக நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 136 இடங்களில் குறிப்பிடுகின்றான். 136 இடங்கள்ல மூசா நபியை பற்றி குறிப்பிடுகின்றான். குர்ஆனிலேயே அதிக முறை பெயர் கூறப்பட்ட நபியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான் இருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? முதல் ஜுசு பக்ரா சூரா, அந்த சூறாவில் ஆரம்பித்து கடைசி ஜுசு அம்ம ஜுசுவு, அந்த ஜுசுவில் ஒவ்வொரு ஜுமாவினுடைய முதல் ரக்காயத்தில் ஓதப்படக்கூடிய சப்ஹி இஸ்ம ரப்பிக்கல் அலா அப்படிங்கிற அலா சூரா வரையிலும் மூசா நபியினுடைய பெயர் வரலாறு இடம்பெறாத சூறாக்கள் கிடையாது. 30 ஜுசுக்களிலும் ஒரு சூறாக்கள் கூட விடுபடாமல் எல்லா சூறாக்களிலும் மூசா நபியினுடைய பெயர், அவருடைய வரலாறு அது பதிவு செய்யாமல் இருந்ததில்லை என்பதாக நாம பார்க்கின்றோம். அவரது வரலாறு என்பது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஹிஸ்டரி என்பது நம்முடைய மார்க்கத்தின் அடித்தளத்தில் ஆழமாக பின்னப்பட்டுள்ளது, அழுத்தமாக பின்னப்பட்டுள்ளது. எப்படிங்க? நாம் தினந்தோறும் தொழக்கூடிய 5 நேர தொழுகை, அந்த தொழுகைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. நாம் எல்லாம் கேள்விப்பட்டதுதான். மிஅராஜுடைய இரவுல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வானத்தில் ஒவ்வொரு நபியையும் சந்திப்பாங்க, சந்திச்சுட்டு தான் போவாங்க. ஒவ்வொரு வானத்தில் ஒவ்வொரு நபியை சந்திப்பாங்க. திரும்பி மிஅராஜுடைய இரவு முடிந்து அவங்க ரிட்டர்ன் திரும்பி பூமிக்கு வரக்கூடிய நேரத்தில் எல்லா நபியையும் சந்திப்பாங்க. ஆனா எந்த நபியும் மூசா நபி இடத்துல என்ன நடந்துச்சு, என்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சு, என்ன கடமைகள் உங்களுக்கு விதிக்கப்பட்டது, எந்த டீட்டெயிலையும் கேட்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் கேட்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் கேட்கிறாங்க, என்ன அல்லாஹ் தஆலா எதை கட்டளையிட்டான்? 50 நேர தொழுகைகளை பரிசாக எனக்கும் என்னுடைய சமூகத்திலும் கொடுத்திருக்கிறான். செய்ய மாட்டாங்க, போய் குறைச்சிட்டு வாங்க, போய் குறைத்து கொண்டு வாருங்கள். இப்படியே ஒரு 9-10 தடவை அல்லாஹ்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரும்ப அனுப்பி கடைசியாக 5 நேர தொழுகைகளோடு அல்லாஹ் தஆலாவிடம் இருந்து நபி அவர்கள் வரும் பொழுது, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த 5 நேர தொழுகை கூட உங்களுடைய சமுதாயம் தொழ மாட்டாங்க, இதை நீங்க குறைச்சு வாங்கிட்டு வாங்க. இல்ல, இதற்கு மேல் நான் சென்று என்னுடைய அல்லாஹ்விடத்தில் குறைத்து கேட்பதற்கு நான் வெட்கப்படுகின்றேன், இதை கொண்டு நான் திருப்தி அடைகின்றேன் என்பதாக
நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இந்த 50 நேர தொழுகையை 5 நேர தொழுகையாக இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் தஆலா குறைத்து கொடுப்பதற்கு யாரை காரணமாக வைத்தார் என்று சொன்னார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தான். நாம் கடந்து விட்ட துல்ஹஜ் மாதம், கடந்து வந்து விட்ட துல்ஹஜ் மாதம், அந்த மாதத்தில் இப்ராஹிம் நபியினுடைய குடும்பத்தார்கள் செய்த அந்த தியாகத்தை துல்ஹஜ் மாதம் நம்மை சிந்திக்க தூண்டுகிறது. அதே போலதான் இந்த முஹர்ரம் மாதம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்க்க இந்த மாதம் தூண்டுகிறது. முஹர்ரம் மாதம் அப்படி அல்லாஹ் தஆலா நேரடியாக உதவி செய்யக்கூடிய அளவிற்கு அவர்கள் எத்தகைய பண்புகளை கொண்டிருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய போராட்டங்களிலும் வெற்றிகளிலும் நமக்கு என்னென்ன பாடங்கள் படிப்பினைகள் இருக்கின்றன. எவ்வளவோ போராட்டங்கள், ஊரை விட்டு ஓடி வருவாங்க வெளியே, திருமணம் முடிக்கக்கூடிய இடத்துல போராட்டம், நபித்துவத்தை பெறக்கூடிய இடத்துல போராட்டம், தௌராத்தை வாங்கக்கூடிய இடத்துல போராட்டம், அல்லாஹ்ட்ட இருந்து மீண்டும் தௌராத்தை வாங்கி திரும்பக்கூடிய இடத்துல காளை கன்றை வணங்கக்கூடிய விஷயத்துல போராட்டம், ஒரு கொலையுன்ற நேரத்தில் மாடை அறுத்து பலியிடக்கூடிய இடத்துல போராட்டம். நபித்துவத்திற்கு முன்பும் சரி, நபித்துவத்திற்கு பிறகும் சரி, மூசா நபியினுடைய டோட்டல் லைஃப் போராட்டங்களாகவே அமைந்திருந்தன. அப்ப அந்த போராட்டங்கள்ல அவர்களுக்கு கிடைத்த வெற்றிகள், இதுல இந்த சமூகத்திற்கு என்னென்ன பாடங்கள் படிப்பினைகள் கிடைக்கின்றன, ஏன் அவருடைய வரலாறு மற்றும் குர்ஆனில இந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அதிகமாக கூறுகின்றான். அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கைக்கு மையமாக அவருடைய வரலாற்றில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதனை இந்த சமூகம் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷுரா தினத்தில் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆன்மீக ரீதியான பார்வை, இரண்டாவது வரலாற்று ரீதியான பார்வை. இந்த சமூகம் முஸ்லீம் உம்மத் ஒரு தனித்துவமான உம்மத்துங்க. இஸ்லாமிய சமுதாயம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல், இந்த உலகத்திலேயே ஒரு ஸ்பெஷாலிட்டி கொண்ட ஒரு தனித்துவம் கொண்ட சமுதாயம். ஆஷுராவில் இன்னைக்கு நாம 2 நாட்கள் நோன்பு நோக்கின்றோம். 9, 10 அல்லது 10, 11 என்பதாக நோன்பு நோக்கின்றோம். இதுதான் சுன்னா. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்கின்றார்கள், சஹாபாக்கள் எல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷுரா தினத்தில் நோன்பு நோக்கின்றார்கள். நோன்பு நோற்று தன்னுடைய உம்மத்தையும் நோன்பு வைக்குமாறு கட்டளையிடுகின்றார்கள். அப்ப சஹாபாக்கள் எல்லாம் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னஹு யௌமுன் யஅதிமுல் யஹூத வன்னஸாரா, தனித்துவம் வாய்ந்த சமுதாயம், தனித்துவம் வாய்ந்த மார்க்கம் என்பதற்கு இந்த விஷயத்தை நான் சுட்டி காட்டுகின்றேன். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இந்த நாளை, எந்த ஆஷுரா தினத்தில் நாம் எல்லாம் நோன்பு நோக்கின்றோமே, இதே நாளை யூத கிறிஸ்தவர்களும் கண்ணியப்படுத்துகின்றார்களே. அப்போ என்ன டவுட்னா, என்ன ஃபீலிங்னா, சகாபாக்களுடைய ஃபீலிங், நாம் அல்லாஹ்வுக்காக செய்கிறோம், அல்லாஹ்வினுடைய கட்டளையை ஏற்று செய்கிறோம். இந்த நம்முடைய இபாதா அவர்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளுக்கு ஒத்துவிடக்கூடாது, அதற்கு அது சரியாகிவிடக்கூடாது, நேராகிவிடக்கூடாது என்ற அந்த கவலைகளை கேட்கக்கூடிய நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன பதில், லஇன் பகைது இலா காபிலின் லா அஸூமன்ன தாசிஅ, மறு வருடம், எதிர்வரக்கூடிய வருடம் இந்த உலகத்தில் நான் ஹயாத்தாக தரிப்பட்டு இருந்தால் 9ஐயும் சேர்த்து நோன்பு வைப்பேன், 9, 10 நான் நோன்பு வைப்பேன் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அதற்கு அடுத்த ஆண்டு ஆஷுரா வருவதற்கு முன்பே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார். என்றாலும் யூத கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் மாறி செய்யுங்கள். தனித்துவம் மிக்க சமுதாயம், யூத கிறிஸ்தவர்களுக்கு நீங்க மாறு செய்யுங்க. அப்ப இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லும் பொழுது, சூமு ஆஷுரா, நீங்க ஆஷுராவில் நோன்பு வையுங்கள், வஹாலிஃபு ஃபீஹால் யஹூத, அந்த நோன்பு வைப்பதில் யூதர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள். எப்படி மாறு செய்யுங்கள்? சூமு கப்லஹு யௌமன் வ பஅதஹு யௌமன், ஒன்று அந்த நாளைக்கு முன்பாக ஒரு நாளை சேர்த்து, அல்லது அந்த நாளைக்கு பின்பாக ஒரு நாளை சேர்த்து நீங்கள் 2 நோன்புகளாக வையுங்கள். 9, 10 அல்லது 10, 11 இந்த கணக்கில் நீங்கள் நோன்பு வையுங்கள், யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியிருப்பதால் இஸ்லாமியர்கள் 2 நாட்கள் நோன்பு நோக்கின்றோம். இது மார்க்க அறிஞர்கள் வலியுறுத்துகின்றார். ஒன்று மட்டும் வைக்கக்கூடாது, ஆஷுரால மட்டும் வைக்கக்கூடாது, அது ஹிலாஃபு சுன்னா, சுன்னாவிற்கு மாற்றம், நபி அவர்களுடைய சுன்னாவிற்கு மாற்றம். ஆஷுராவினுடைய நோன்பை 2ஆகத்தான் வைக்க வேண்டும். ஏன்னா நபி அவர்கள் அடுத்த வருடம் நான் ஹயாத்தாக இருந்தால்
9ஐயும் சேர்த்து வைப்பேன் என்பதாக தன்னை இணைத்து 9ஐ சொல்கின்றார்கள். அதனால 9 10 சிறந்தது என்று. இது முடியாத பட்சத்தில் 10 11. ஏன்னா இன்னொரு ஹதீஸ்ல நீங்க யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள், ஒன்று ஒரு நாளைக்கு முன்பாக அல்லது ஒரு நாளைக்கு பின்பாக 2 நோன்பாக சேர்த்து வையுங்கள் என்பதாக பொத்தாம்பதுவாக சொல்லி இருக்கின்றார்கள். இந்த செய்தியினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் தனித்துவம் கொண்டிருக்க வேண்டும். முஸ்லிம்கள், இஸ்லாமிய சமுதாயம் அவர்கள் தனித்துவத்தை கொண்டு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த அல்லாஹ் ரசூலுடைய விருப்பம் தான் நம்முடைய 1400 வருட கால வரலாற்றினுடைய ஒரு தொடர்ச்சியான கருப்பொருளாக இருந்து வருகிறது. அந்த பாரம்பரியம், இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய பாரம்பரியம். கடந்த வாரம், சென்ற வாரத்தினுடைய ஜுமாவினுடைய பயானிலே ஹிஜ்ரா கேலண்டரை பத்தி நாம பார்த்தோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல அதுவரையும் வரலாற்றில் கடைபிடிக்கப்படாத, வரலாற்றில் இல்லாத ஒரு நடைமுறையை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உருவாக்கினார்கள். சகாபாக்களுடைய ஆலோசனையின் பேரில் என்ன ஹிஜ்ரா கேலண்டர், இஸ்லாமிய நாட்காட்டியை உருவாக்கினார்கள். இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், மற்ற சமுதாயத்தில் இருந்து இந்த சமூகம் தனித்துவமாக திகழ வேண்டும். இந்த சமூகம் எந்த வகையிலும் மற்ற சமுதாயங்களுக்கு ஒப்பாகிவிடக்கூடாது, அவர்களுக்கு ஈக்குவலாகிவிடக்கூடாது என்பதற்காக இப்படியெல்லாம் ஒரு தனித்துவமான சமுதாயமாக வரலாற்று நெடுகிலும் நம்மால் பார்க்க முடிகின்றது. அதே போன்று ஹஜ்ஜினுடைய கிரிகை, ஹஜ்ஜினுடைய கிரிகைகள்ல என்னதான் நாம செய்யக்கூடிய கிரிகைகள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் கடைபிடித்து வந்த, நிறைவேற்றி வந்த கிரிகைகளாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் குறைஷியர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதாக, குறைஷிகளுக்கு முன்பாக முஸ்லிம் சமுதாயத்தை வலிமை உடையதாக அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்காக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் கஅபத்துல்லாஹ்வை தவாஃப் செய்யும் பொழுது உங்களுடைய இடது புஜம், தோல் புஜம் வெளியில் தெரியக்கூடிய அளவிற்கு திறந்த நிலையில் தவாஃப் செய்யுங்க. அதனால தான் அந்த இஹ்ராமுடைய உடைய ஒரு பக்கமாக ஒரு தோல் பூஜம் தெரியக்கூடிய அளவிற்கு இஸ்லாமிய சமூகம் அணிவதற்கான காரணம், ஒரு வலிமை மிக்க சமுதாயமாக, தனித்துவமிக்க சமுதாயமாக மற்ற சமுதாயத்திற்கு இந்த சமுதாயம் தெரிய வேண்டும். அதே போன்று தொங்கோட்டம் போடுவதை அதிகபட்ச கிரிகையாக ஆக்கினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஃபா மர்வாக்கு மத்தியில தொங்கோட்டம் போடக்கூடிய அந்த ஓட்ட சாய் என்பதாக சொல்வார்கள். இதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்யல, அதற்கு பின்வந்தவர்கள் செய்யல, குறைஷிகள் செய்யல, யாரும் செய்யல. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைன ஸஃபா வல் மர்வா, சஃபா மர்வாக்கு மத்தியில தொங்கோட்டம் போடுங்கள் என்பதாக சொன்னார்கள். காரணம், இந்த சமுதாயத்தை மற்ற சமூகத்திலிருந்து தனித்து காட்டுவதற்காகத்தான். அப்ப முந்தைய சமுதாயத்தவரை போன்று நாமும் இந்த ஆஷூராவிலே நோன்பு நோக்கின்றோம். ஆனால் அது குறித்தான அதிகமான தெளிவை பெற்றவர்களாக இஸ்லாத்தினுடைய தனித்துவத்தோடு 9 10 அல்லது 10 11 இந்த 2 நாட்களை சேர்த்து நான் நோன்பு வைக்கின்றோம். இந்த வகையில இந்த சமுதாயம் தனித்துவமிக்க சமுதாயமாக இந்த உலகத்திற்கு காட்டப்படுகிறது. நான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம், இந்த இஸ்லாமிய மார்க்கம் மனிதர்களுடைய வாழ்வியல் விவகாரங்கள் அனைத்திற்குமான வழிகாட்டக்கூடிய மார்க்கமாக ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு வரையிலும் அப்படிதான் இருந்துச்சு. இஸ்லாமிய மார்க்கம் அப்படின்னா டோட்டல் லைஃப் சிஸ்டத்திற்கான கைடராக, வழிகாட்டியாக இஸ்லாமிய மார்க்கம் இருந்தது. அந்த நிலையில் இருந்து இறை வழிபாடுகள் சம்பந்தமான ஒரு சில சடங்கு சம்பிரதாயங்களை கொண்டிருக்கக்கூடிய மதமாக இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லிம்களால் குறைக்கப்பட்டிருக்கின்றது, சுருக்கப்பட்டிருக்கின்றது. டோட்டல் லைஃப், ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் வழிகாட்டக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் கடந்த ஒரு நூற்றாண்டாக முஸ்லிம்களால் ஒரு 4 சுவற்றுக்கு மத்தியில கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஃபார்மாலிட்டியாக, ஒரு சடங்கு சம்பிரதாயத்திற்குள் அடக்கப்பட்ட மதமாக சுருக்கப்பட்டிருக்கக்கூடிய, குறைக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்றைய சூழல்ல நம்முடைய வாழ்க்கையினுடைய அனைத்து அம்சங்களிலும் இஸ்லாத்தினுடைய தனித்துவத்தை பறைசாட்டுவதற்கான தேவை இதற்கு முன்பு எப்போதுமோ இல்லாத அளவு இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது. முஸ்லீம்கள் அதிகமான முறையில் இஸ்லாத்தை கவனப்படுத்த வேண்டும். அவர்களுடைய சொல், அவர்களுடைய செயல், அவர்களுடைய அங்க அசைவுகள், அவர்களுடைய ஒழுக்கங்கள், அவர்களுடைய நாகரிகங்கள், அவர்களுடைய பண்பாடுகள், அவர்களுடைய பேச்சுவார்த்தைகள், வியாபாரங்கள், கொடுக்கல் வாங்கல் எல்லாவற்றிலுமே இஸ்லாத்தை வெளிப்படுத்துவதற்கான தேவை இன்றைக்கு அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது.
ஏன்னா உலகத்தை குறித்து இஸ்லாம் கொண்டிருக்கக்கூடிய விரிவான கண்ணோட்டம், இந்த உலக வாழ்க்கை எதற்கு, இந்த உலக வாழ்க்கை எதற்கு, எதற்காக இந்த மனிதருக்கு ஒரு 60-70 சொற்ப காலத்துல இந்த உலக வாழ்க்கை, ஒரு குழந்தை பருவத்துல, ஒரு சிறு பிராயத்துல, ஒரு வாலிபனாக, ஒரு குடும்பஸ்தனாக, ஒரு கணவனாக, ஒரு தகப்பனாக, ஒரு பிள்ளையாக இத்தனை ரூபங்களை கொடுக்கப்பட்டு இந்த உலகத்துல ஏன் இவனுக்கு உலக வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த விரிவான கண்ணோட்டத்தில் இருந்து உலக வாழ்க்கையினுடைய உண்மையில் இருந்து மனிதர்கள் இன்னைக்கு விலகி வாழ்றாங்க. எதற்காக உலக வாழ்க்கை, குறிப்பாக முஸ்லீம்களே விலகி வாழ்கின்றார்கள். அப்போ அந்த சடங்குகளுக்கு இஸ்லாம் இந்த உம்மத்திற்கு வலியுறுத்தியிருக்கக்கூடிய சடங்குகள், ஃபார்மாலிட்டிஸ்கள், தொழுகை, நோன்பு, ஜக்கா, ஹஜ் போன்ற இந்த சடங்குகளுக்கு பின்னால் உள்ள ஆழமான அர்த்தங்களை இந்த சமூகம் புரிந்து கொள்வது, முஸ்லிம்களாக இருப்பதில் நம்முடைய பெருமையை அதிகப்படுத்தவும், மறுமை நாளில் மனித குலத்தை வழிநடத்துவதற்கு தகுதியான ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் என்ற அந்த நம்பிக்கை நமக்குள் வலுப்படுத்தப்பட வேண்டும். இன்னைக்கு கால சூழல்ல கட்டாயமான ஒன்று. இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயம் இஸ்லாமிய விழுமியங்கள்ல இருந்து விலகி வெளியேறி சென்று கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இஸ்லாத்தை கடைபிடிப்பதில் ஒரு 10ஆம் பசலித்தனம், அது ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் பழமைவாத சிந்தனை என்று முஸ்லிம்களாலே பார்க்கப்படக்கூடிய இன்றைய கால சூழல்ல இஸ்லாமிய சமூகம் இஸ்லாத்தையும் அதனுடைய விழுமியங்களையும் கவனப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து வருகிறோம். அரசியல் ரீதியான பார்வை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு நாம பார்க்கிறோம். இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் ஆஷுராவினுடைய தினத்தில் பல வரலாற்று திருப்புமுனைகளை கொண்ட நாள் என்பதாக பார்க்கின்றோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் வெள்ளப்பிரளயத்திலிருந்து ஜூதி என்ற மலைக்கு ஒதுங்கியது. ஹஜரத் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரகுல் அசீஸ் அவர்கள் தங்களுடைய ஹுன்யா அப்படிங்கிற நூலில் ஒரு 10 விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. இந்த நாளில் என்னென்னலாம் நடந்துச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் ஜூதிங்கிற மலையில தரை ஒதுங்கியது. அந்த நேரத்தில் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அந்த கப்பல்ல இருந்த பறவைகள் முதற்கொண்டு நோன்பு நோற்றது என்பதாக அல்லாமா சாவி ரஹிமவுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய தஃப்சீர்ல பதிவு செய்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் வீசப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வால் காப்பாற்றப்பட்டு இந்த பூஞ்சோலையாக, சுவன பூஞ்சோலையாக அந்த நெருப்பு குண்டம் மாறியது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிணி அகற்றப்பட்டது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆட்சி கொடுக்கப்பட்டது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீன் விழுங்கி அதில் இருந்து அவர்கள் வெளியேற அந்த மீன் கக்கியது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்த்தப்பட்டது. இப்படியான பல வரலாறுகளை இது அப்படியே உள்ளடக்கி இருக்கிறது ஆஷூராவினுடைய தினம் என்பதாக அல்லாமா அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரகுல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய ஹுன்யா அப்படிங்கிற கிதாபில் பதிவு செய்கிறாங்க. அப்ப அரசியல் ரீதியாக பார்க்கக்கூடிய நேரத்தில் வரலாற்று நடிகரும் அன்றைய காலகட்டத்தினுடைய கொடுங்கோல் ஆட்சியாளர்களாக இருந்த அது நம்ரூத் மன்னனாக இருக்கட்டும், ஃபிரௌனாக இருக்கட்டும், மற்ற மன்னர்களாக ஆட்சியாளர்களாக அரசர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய கெடுதியிலிருந்து அவர்களுடைய கிடுக்கு பிடியிலிருந்து அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்தை, முஸ்லிம் சமுதாயத்தை வெளிக்கொண்டு அவர்களுக்கு மகத்தான வெற்றியை கொடுத்த நாள் தான் ஆஷுரா தினம். அரசியல் ரீதியான பார்வையை இந்த சமூகத்திற்கு இஸ்லாம் தருகிறது. எனவே எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட அந்த ஆஷுரா தினத்தை இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய வியாழன் வெள்ளி 9-10 முஹர்ரம் மாதத்தினுடைய 9-10 இந்த 2 தினத்தில் நாம் அடையவிருக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் ஆஷுரா வருகின்றது. அந்த நாளில் நாம் நோன்பு நோக்கின்றோம். 2 நாட்களோ அல்ல 2 நாட்கள் நோன்பு நோக்கின்றோம். அதே போன்று இந்த வருடமும் நாம் ஆஷுரா தினத்தில் நோன்பு நோற்றுவிட்டு கடந்து சென்று விடலாம் என்ற அந்த பார்வையில் அல்லாமல் இந்த சமூகத்தை மீட்டெடுப்பதற்கான இன்றைக்கு உலக அளவில் சொல்லனா துன்பங்களுக்கு, நெருக்கடிகளுக்கு, பிரச்சனைகளுக்கு, இன்னல்களுக்கு, இடுக்கண்களுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய அடிவாங்கி கொண்டு இருக்கக்கூடிய தலைமையற்ற அனாதை சமுதாயமாக கண்டவர்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தை கை வைக்கலாம் என்ற அந்த துணிச்சல், தைரியம் குஃபார்களுடைய அடிமனத்தில் பதிந்திருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் இந்த சமூகத்தை இந்த பிரச்சனையில் இருந்து, இந்த நாளில் இருந்து, இந்த நாளினுடைய படிப்பினையை பெற்று நாம் எப்படி மீட்டெடுக்கலாம் என்ற அந்த பாடத்தை, படிப்பினையை பெற்று அந்த ஆஷுராவினுடைய நோன்பை கடக்கக்கூடிய மேன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கட்டும்.
எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை அதனுடைய தூய வடிவில பின்பற்றக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய, பரப்பக்கூடிய நன்மக்களுடைய கூட்டத்தில், மேன்மக்களுடைய கூட்டத்தில் அல்லாஹு தஆலா முதலில் என்னையும் உங்களையும் மற்றும் உலகில் வசிக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவரையும் சேர்த்து அருள் பாலிப்பானாக என்ற உயர்ந்த பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.